வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல நம்மளுக்கு மூட்டு தேய்மானத்தினால வரக்கூடிய மூட்டு வலி, அதாவது நீ பெயினுக்கு நம்ம ஜெனரலா காமனா டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றது நீ கேப் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயங்களில் நீ பெல்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய வைத்திய முறைகள், நிறைய சிகிச்சை முறைகள் இருந்தாலும் இந்த நீ கேப்பும் நீ பெல்ட்டும் நம்மளுக்கு மூட்டு வலிக்கும் ஒரு சிறிய பங்கு வகிக்குது. ஸோ இது உண்மையாவே நம்மளுக்கு இது மூட்டு வலியையும் வீக்கத்தையும் குறைக்குதா, இல்ல இந்த மூட்டு வலியை ப்ராக்ரஷன் ஆகாம தடுக்குதா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு. ஸோ இந்த பதிவுல நீ பெல்ட், நீ பிரேசஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு மூட்டு வலிக்கு பயன் தருது அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ ஜென்ரலா நம்மளுக்கு இந்த 3 விதமான பெல்ட் தான் நம்ம காமனா யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நீ கேப் தான் காமனா ஜென்ரலா யூஸ் பண்றது. அடுத்தபடியா பார்த்தோம்னா ஆஃப் லோடிங் நீ பிரேஸ்னு சொல்லக்கூடிய இந்த பெல்ட்டையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். மூணாவது பார்த்தோம்னா இது ரெண்டுக்கு இடைப்பட்டதா ஹிஞ்ச்டு நீ பிரேஸ் அப்படின்னு சொல்லி இந்த 3 விதமான பிரேசஸ் தான் நம்ம காமனா யூஸ் பண்றோம். இதுல ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இந்த நீ கேப்னு சொல்லக்கூடியதான் ஜென்ரலா காமனா 90% நம்ம மூட்டு வலிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிரேஸா இருக்கு. ஸோ இந்த நீ கேப் பார்த்தோம்னா ஒரு எலாஸ்டிக் கிளாத் தாங்க. இது ஒரு ஸ்ட்ரெச்சபிள் கிளாத், வளைச்சுக்கலாம், நெளிச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்லீவ் மாதிரி சாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை நம்ம காலில் ஈஸியாக நம்ம முழங்காலுக்கு கம்ஃபர்டபுளா நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டியோ ஒரு மெக்கானிக்கல் ஸ்டெபிலிட்டியோ கொடுக்காது. இருந்தாலும் இது நிறைய சைசஸ்ல வருது. நம்ம தை சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது நம்ம தொடையோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய சைசஸ்ல வரனால நம்ம கம்ஃபர்டபுளா நம்ம சைஸஸ் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, முழங்காலில் ஒரு நல்ல கம்ப்ரெஷன், அழுத்தத்தை கொடுத்து முழங்காலில் இருக்க வீக்கத்தை குறைக்குது. அது மட்டும் இல்லாம முழங்கால சுத்தி ஒரு வார்ம் ஃபீலிங் கொடுக்குது. அதனால நம்மளுக்கு ஜென்ரலா பெயின் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூணாவது இது நம்மளுக்கு நம்ம போட்டிருக்கிறப்ப நம்மளுக்கு முழங்கால ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு சென்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனாலேயே நம்ம ஒரு சில ஆக்டிவிட்டீஸை, முழங்கால் தேய்மானத்துக்கு ஆகிற மாதிரி ஆக்டிவிட்டீஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்குவோம். ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த நீ கேப் கண்டிப்பா உங்களுக்கு மூட்டு தேய்மானத்தை 100% நம்ம கியூர் பண்ணிடும்னு சொல்லிட முடியாது. ஸோ அதே மாதிரி இது எந்த விதமான மெக்கானிக்கல் சப்போர்ட்டும் இல்லை. ஸோ ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம்னா, இது 12 to 14 hours நீங்க போட்டுக்குங்க. பொதுவாக நீங்க நடக்கிறப்பையோ நிக்கிறப்பையோ வீட்டு வேலைகள் செய்யறப்ப சமைக்கிறப்பெல்லாம் போட்டுக்குங்கன்னு சொல்லுவோம். ஸோ உட்காந்துருக்கப்பையும் நம்ம தூங்குறப்பையும் அதை அவாய்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நம்ம காலில் இதை போட்டுக்கிட்டே நம்ம காலை மடக்கி உட்காந்துருந்தோம்னா அந்த நீ ஜாயிண்ட்டுக்கு பின்னாடி எலாஸ்டிக் இது உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இரிட்டேஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் நம்மளுக்கு காலில் கீழே இதுக்கு கீழே ரொம்ப நேரம் போட்டுருந்தோம்னா ஆங்கிள் ஜாயிண்ட்ல சொல்லிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இன்பிட்டு நம்ம கழட்டிக்கங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஒரு ஈஸியான ஒரு ட்ரீட்மெண்ட். எல்லாமே நார்மலா இது போட்டுக்கலாம். ஸோ இது கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இது மேஜரா நம்ம நீ பெயின் இருக்கவங்களுக்கு இந்த நீ கேப்பை தான் நம்ம அட்வைஸ் பண்றோம். அடுத்தபடியா பார்த்தோம்னா ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு நம்ம இந்த ஆஃப் லோடிங் நீ பிரேஸ் சொல்லக்கூடிய அன்லோடிங், அதாவது நம்ம வெயிட்டை அன்லோட் பண்ணிடும். அதாவது நீ ஜாயிண்ட்டுக்கு போற வெயிட்டை அன்லோடிங் பண்ணக்கூடிய அந்த நீ பிரேஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எந்தெந்த கண்டிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக நம்மளுக்கு முழங்கால் மூட்டில் ஒரு சின்ன வளைவுகள் இருக்கும். இந்த வளைவுக்கு பவுலெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, இது ஈஸியாக எக்ஸ்ரேல கண்டுபிடிச்சிடலாம். சில சமயங்களில் நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குறப்ப அந்த பாதத்தை ஒட்டி வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு மூட்டுக்கு இடையில ஒரு கேப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பவுலக் இருக்குன்னு அர்த்தம். ஸோ 100ல் பார்த்தோம்னா ஒரு 70% பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல இருந்து இந்த ஹிப், நீ, ஆங்கிள் ஆக்சிஸ் வழியாக தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக வெயிட் கீழே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஆக்சிஸ் போடுறப்ப இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி உள்பக்கமாக ஷிஃப்ட் ஆயிருது. ஸோ அதனால லோடு ஃபுல்லாகவே இந்த உள்பக்க மூட்டுக்கு தான் அதிகமாக நம்மளுக்கு லோடு போகுது. ஸோ இந்த பாரத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ஆஃப் லோடிங் நீ பிரேஸ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல் ஆகுது. இந்த உதாரணத்துக்கு நம்ம உள்பக்கம் வளைவு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஆங்கிளை வெளிப்பக்கம் நம்ம கொஞ்சம் விரிச்சு வச்சுட்டு இது போடுறது மூலமா நம்மளுக்கு வெயிட்டை ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி உள்ள ஷிஃப்ட் ஆகி உள்பக்கம் போற வெயிட் ஈவனா ஒரு குறைஞ்சது 15லேருந்து 20% நம்மளுக்கு வெயிட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால ஆஃப்லோட் ஆகுது, முழங்கால் ஆஃப்லோட் ஆகுது, அன்லோட் ஆகுது. ஸோ அதனால நம்மளுக்கு மூட்டு தேய்மானம் அந்த ப்ராக்ரஷன், அந்த வேகமாக போகிற அந்த மூட்டு தேய்மானத்தை கண்ட்ரோல் பண்ணுது. வலியும் வீக்கமும் குறையுதுன்றாங்க. ஸோ இதோட மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் காஸ்ட்டாக இருக்கும். இது யூஸ்வலாக இம்போர்ட்டட்லாம் போட்டோம்னா ஒரு 35,000 பக்கத்தில் வருது. இப்போ இந்தியன் மேக்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுவுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், 10 to 15,000 கிடைக்குது. பட் இந்த எக்ஸ்பென்சிவ் மட்டும் ஒரு காரணம் இல்லை, இது ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. காரணம் என்னன்னா, அது ரொம்ப பல்கி. தொடையிலையும் ஒரு பெரிய பிளாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், கீழேயும் லெக்லையும் ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், நிறைய ஸ்ட்ராப்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஆங்கிள் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூஸ்லாம் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பேஷண்ட்ஸ் யூஸ்வலாக கம்ஃபர்டபுளாக அதை ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம என்ன ஜென்ரலாக சொல்லுவோம்னா, நீங்கள் அதிக நேரம் நிற்கிறீங்க, இல்லை அதிக நேரம் நடக்கிறீங்க, அந்த மாதிரி டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக 2 to 3 hours நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்கிறோம். ஸோ நிறைய ஆய்வுகளும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க.
1 இயர் ஃபாலோ அப்ல வந்து டெஃபினட்டா வந்து இதுல வந்து ஒரு நல்ல ஒரு பெயின் ரிலீஃப்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஈவன் தோ இனிஷியல் 6 வீக்ஸ்ல வந்து உங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டாலும் லாங் டேர்ம் ஃபாலோ அப் நல்லா இருக்குன்றாங்க. ஸோ இப்போ ஒரு 100 பேருக்கு நம்ம இதை அட்வைஸ் பண்றோம் அப்படின்றப்ப ஃபாலோ அப்ல 1 இயர்ல பார்த்தோம்னா 30 to 35% தான் வந்து நம்மளுக்கு வந்து இது யூஸ் பண்றாங்க. மீதி இருக்கவங்கலாம் டிஸ்கார்ட் பண்ணிடுறாங்க. அது காரணம் என்னன்னா வந்து அவங்களோட கம்ஃபர்டபிலிட்டி வந்து அவங்களுக்கு நல்லபடியா இல்லை, அதனால தான் அவங்கள டிஸ்கார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால இதோட இண்டிகேஷன்ஸ் பார்த்தோம்னா உள்பக்கம் குறிப்பாக வந்து மீடியல் ஜாயிண்ட் ஆர்த்தரைட்டிஸ் இருக்கவங்களுக்கு இந்த ஆஃப்லோடிங் நீ பேஸ் நல்லா வேலை செய்யுது அப்படின்ட்டு பல ஆய்வுகளில் இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தபடி அது கம்ஃபர்டபுளா இல்லாதவங்களுக்கு வந்து இது ரெண்டுக்கும் இடைப்பட்டதான், அதாவது ஒரு மிட் செக்மெண்ட்னு வச்சுக்கலாம், ஹிஞ்ச்டு நீ பிரேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ஹிஞ்ச்டு நீ பிரேஸ்ல பார்த்தோம்னா சைட்ல வந்து 2 சைட்லயுமே வந்து பிளாஸ்டிக்கோ மெட்டலோ வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஜாயிண்ட்டும் கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து முழங்கால மடக்கி நீட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் கொடுக்குது, மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குது, இது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியும் கொடுக்குது. அதாவது நம்ம முழங்கால வந்து ஜவ்வுகள் பிரச்சனை இருந்தாலும் முழங்கால ஷேக் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த சப்போர்ட் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த பிரேஸை வந்து இப்போ நிறைய வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ குறிப்பாக வந்து நீ கேப்புக்கும் அந்த ஆஃப்ரோடிங் நீ பிரேஸ்க்கும் இடைப்பட்டமா இந்த ஹிஞ்ச்டு நீ பிரேஸ் நல்லா இருக்குன்றது நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ நிறைய பேர் இதை யூஸ் பண்றாங்க. ஸோ என்னதான் வந்து நம்ம இந்த நீ கேப்போ நீ பிரேஸோ எல்லாமே யூஸ் பண்ணாலும் ஸோ இது மூலமா நம்ம வந்து முழுமையா வந்து நம்ம கண்டிப்பா மூட்டு வலியோ அதாவது குறிப்பாக வந்து மூட்டு தேய்மானத்தினால வர மூட்டு வலியை 100% நம்ம கியூர் பண்ணிட முடியாது. ஸோ இட்ஸ் அ மல்டி மோடல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம இந்த நீ பெல்ட் மெக்கானிக்கல் சப்போர்ட்டோட சேர்த்து மற்ற சிகிச்சை முறைகளையும் நம்ம ஃபாலோ பண்றது மூலமா தான் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குதுன்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம வெயிட் ரிடக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், டயட்டை கண்ட்ரோல் பண்ணணும், பிளஸ் வந்து அதே மாதிரி நம்மளுக்கு வந்து எக்ஸசைஸ் ப்ராப்பரா பண்ணணும். இது மூலமா சேர்த்து அட்ஜுண்டா நம்ம இந்த நீ பிரேஸை போடுறது மூலமா நம்மளுக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்குது. அதோட சேர்த்து பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், மெடிசின்ஸ் எடுத்துக்கலாம், கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், தேவைப்பட்டாத இன்ஜெக்ஷன்ஸ், பிஆர்பிஸ் இதெல்லாம் போடுறது மூலமா கலெக்டிவா பண்றப்ப நம்மளுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து நீ கேப் அந்த நீ பிரேசஸ்லாம் எவ்வளவு தூரம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத இந்த டீட்டெயிலாக அந்த பதிவில் நம்ம பார்த்தோம். மேற்கொண்டு இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.